இந்தியால பெரிய அளவு ஒரு எமர்ஜென்சியான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அதத்தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். எந்த லெவலுக்கு அப்டின்னா, பெரிய யுத்த காலங்களுக்கான ஒரு தீவிரமான ஏற்பாட நம்ம நாடு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு. எதிரிகள் நம்மள சுத்தி நிக்கிறார்கள். இதுதான் இங்க பிரச்சனையே. அதத்தான் பார்க்க போறோம். நம்ம மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு யுத்த வைப்லயே தான் இருக்கு. அட பாவி மனுஷா! யுத்தத்த வைபுங்கிறியே என்ன? இன்னைக்கு வியாழக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை பார்ட்டி மூடுக்கு போயிட்டியா? அப்படின்னு என்னைய பார்த்து கேட்கக்கூடாது. உண்மையிலேயே அப்படிதான் நெனச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. ஏன் அப்புட்ன்னா, ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது 4 வருஷமா நடக்குது. ஒரு பய கண்டுக்கல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா, ஈரான், அமெரிக்கா யுத்தம் அத தூக்கி சாப்பிட்டுருச்சு. யாரும் அங்கிட்டு எட்டியே பார்க்கறதில்ல. ஊர் உலகத்துல ஒரே ஒரு நல்லவர், வல்லவர், போர் திறமை தெரிஞ்ச நபர் அப்படின்னு ஜெலன்ஸ்கிய போட்டு லேபிள ஒட்டி கடைசியில அவன் கிடைக்கிறான் வெட்டி பையங்கிற லேபிளையும் ஒட்டிட்டாய்ங்க. இப்ப எந்த லேபிளையுமே நீ பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி, அடி தீவிரமா இந்த பக்கம் அமெரிக்கா அடிக்கிறேங்கிற பேர்ல அடி வாங்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா ஒத்துக்க மாட்டாரு. ட்ரம்ப பொறுத்தவரையும், அடி வாங்கிட்டே நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பார்றா தற்கூரி அப்படின்னு பார்க்கிறவன பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஆளு. இப்படி நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, இருபெரும் வல்லரசுகள். எது ரஷ்யா ஒரு வல்லரசு, அமெரிக்கா ஒரு வல்லரசு. இல்ல அமெரிக்கா, அமெரிக்கா கூட்டாளிகள் எந்த தராசுல எங்களையும், ரஷ்யாவையும் ஒண்ணா வச்ச அப்படின்னு கேட்பாய்ங்க நம்மள பார்த்து. சத்தியமா உங்க வூட்டு தராசுல இல்லடா. ஏன் எங்ககிட்ட எல்லாம் தராசு இருக்காதா? அப்படிங்கிற மாரி நம்மளும் பத்தி விட்டுருவோம். இப்படி தீவிரமான சண்டைகள் நடக்கும்போது, எப்படியும் அடுத்தடுத்த பஞ்சாயத்துகள் ஒவ்வொரு நாடு தீர்த்துக்க விரும்பும். உதாரணத்துக்கு சீனா தைவான நோக்கி போகும், நம்மள நோக்கி வரும். இல்ல ஜப்பான நோக்கி போகும். அந்த பையன் எல்லா பக்கமும் சண்டை போட்டு வச்சிருக்கான். எந்த பஞ்சாயத்த முடிக்க கிளம்பி போறான்னு தெரியல. இல்ல ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து சீனாவோட பஞ்சாயத்த முடிப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறோமான்னும் தெரியல. இந்த மாரி உலகமே ஒரு யுத்த மூட்லயே இருக்கு. இதுக்கு நடுவுல வடகிழக்கு பகுதியில குறிப்பிடத்தகுந்த உளவாளிகள இந்தியாவோட உளவுத்துறை டீடைன் பண்ணுது. அதாவது என்னையே டீடைன் பண்றார்கள். இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது இந்தியால ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாரி சொல்லப்படும். ஆனா ஃபோக்கஸ்ல தான் இருக்கு. இப்ப நம்ம உக்ரைன் யுத்தத்த கூட தான் பெருசா அப்டேட் பார்க்கறதில்ல. அதுக்குன்னு அங்க நடக்கலன்னு ஆயி போயிருமா? இல்ல அரசாங்கங்கள் அது சம்பந்தமான பல நகர்வுகள் நகர்த்தலன்னு ஆயி போயிருமா? இந்த மாரி தான் வடகிழக்க பகுதிய பொறுத்தவரையும் ஒரு கெட்ட பழக்கத்த இந்தியாக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கார்கள். சரி அது கிடக்கட்டும். இத பல நேரங்கள்ல பலவிதமா நம்மளே பார்த்திருக்கோம். இப்ப அந்த பகுதியில தான் வெளிநாட்ட சேர்ந்த 7 நபர்கள என்ஐஏ டிடெயின் பண்ணி வச்சிருக்கு. இந்த 7 நபர்கள்ல ஒருத்தன் அன்னை அமெரிக்காவ சேர்ந்தவன். அவன ஒரு ஓரமா வச்சுருவோம். 6 நபர்கள் உக்ரைனியர சேர்ந்தவர்கள். அதாவது உக்ரைன் பிரஜைகள். உக்ரைன் யுத்தம் ஆரம்ப கட்டத்துல ஒரே ரஷ்யாவுக்கே வாசிக்கிறீங்க. ஏன் உக்ரைன்லலாம் சாகுற மனுஷன் இல்லையா? அப்படின்னு கேட்டார்கள். உக்ரைன பொறுத்தவரை ராஜதந்திர ரீதியில என்னைக்குமே நம்ம கூட இருந்ததில்ல. உதாரணத்துக்கு நமக்கு காஷ்மீர் விவகாரத்துல 1000 பஞ்சாயத்து ஐநால வரும்போது, உக்ரைன் நமக்கு எதிரா தான் இருந்துச்சு. அத அந்த காலத்துல தெளிவுபடுத்தியிருந்தோம். இருந்தாலும் இப்ப சிக்கியிருக்க 6 நபர்களும் உக்ரைனியர்கள். என்ஐஏ தட்டி தூக்கியிருக்கு. இவர்களோட அதாவது விசாரணையில தெரிய வந்தது என்ன அப்டின்னா, மியான்மர்ல உள்ள சில குழுக்கள், ஆயுத குழுக்கள். அந்த மியான்மர் குழுக்கள்னு லேபிள ஒட்னாலும், வடகிழக்கு பகுதியிலேயும் 1000 குழுக்கள் இருக்கு. இவர்களுக்கான ஆயுத சப்ளை, ஆயுத பயிற்சி இதுக்கு தான் வந்திருக்கார்கள் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இவர்கள் வந்தது இந்தியாக்குள்ள டூரிசம் விசா. ஆனா வடகிழக்கு பகுதியில நெறைய பகுதிகளுக்குள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த பகுதிகளுக்குள்ள போய் மியான்மருக்குள்ள போயிட்டு வந்திருக்கார்கள் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. பிடிபட்ட அம்புட்டு நபர்களுக்குமே ராணுவ தொடர்பு இருக்கு. அதுலயும் அந்த அமெரிக்கர் ஒருத்தன தனியா வைப்போம்ன்னு சொன்னோம்ல, அவன் வந்து ஒரு வாடகை ராணுவத்தை இயக்கக்கூடிய நபர். இந்த நபர பெரும்பாலும் இந்த மாரி ராணுவ புரட்சி நடக்கக்கூடிய இடங்கள்ல பார்க்கலாம். இந்த பயலுகளுக்கு இங்க என்ன வேலை? அப்படிங்கிறது தான் இந்த வேலை அப்படிங்கிறது அமெரிக்கா 1000 விவகாரங்கள அதாவது இந்தியாவ குறி வச்சு மட்டும் கிடையாது. அவன் 1000 இடத்துகள்ல ட்ரிகர்கள உருவாக்கிக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு ஆக்டிவான ஒரு ஜோனா தான் இந்த இடத்த பார்க்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிடிபட்ட நபர்கள் விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கார்கள். அப்படி விசாரிக்கும்போது உக்ரைன பொறுத்தவரையும் களத்துல இறங்கிட்டாய்ங்க. எது உக்ரைனோட எம்பசி பிடிச்சவங்க கிட்ட பெரிய ஆதாரமே இல்லை அப்படின்ட்டாய்ங்க. டூரிஸ்ட் விசால வந்து தடை செய்யப்பட்ட பகுதிக்கு எதுக்குடா போன அப்படிங்கிறதே பெரிய ஆதாரம். அந்த பகுதியில டீடெயின் பண்றார்கள். ஆனா அதுக்கு முன்னாடியே அவன் மியான்மருக்கு போயிருக்கான். வேற ஒரு நாடு அது. அங்கிட்டு பார்டர கிராஸ் பண்ணி போயிட்டு வந்திருக்கான். வடகிழக்கு பகுதி, மிசோரம் பகுதி அந்த பகுதியெல்லாம் பெரிய டூரிசம் அப்படிலாம் சொல்லிக்க முடியாது. அங்க போயிட்டு நான் டூரிசத்த அப்படியே இயற்கையை ரசிக்க வந்தேன், உருண்டு பெரண்ட வந்தேன் அப்படிலாம் கதை ஓட்ட முடியாது. ஆனா, உக்ரைனோட வெளியுறவுத்துறை இப்படிலாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து பதில் பேசுது.
இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம். உக்ரைன் இந்த மாரி தற்குறித்தனமா பேசிக்குவாய்ங்க. அமெரிக்காவ பொறுத்தவரை அத பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை அப்டின்ட்டாய்ங்க. முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல ஒரு விஷமத்தனம் இருக்கு. பொதுவாவே எதுவும் இல்லாட்டி, "எதுவும் இல்லடா, லூசு மாரி பேசாதீங்கடா" அப்டின்ட்டு போயிருவாய்ங்க. ஏதோ இருக்க கண்டு தான் பயப்புள்ளைக பின்வாங்குறார்கள். அதே சமயம் நம்மளோட அதிகாரிகளோட பேச்சுவார்த்தையும் ஈடுபடுறார்கள். இது ஒட்டுமொத்தமா அந்த காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இங்க உள்ள தூதர் அஜித் தோவலோட பேசுறார். ஆனா ஒட்டுமொத்தமா இப்ப ஈரான் யுத்தம் இருக்கு, உக்ரைன் யுத்தம் இருக்கு. இத தாண்டி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் யுத்தங்கள் இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் போன்ற பகுதிகள் மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சு நிக்குது. இதையெல்லாம் கலந்த ஆலோசனையில இருக்கலாம். இல்ல இந்த மிசோரம் மேட்டரும் மெயினா இருக்கலாம். இன்னும் டீட்டெயிலா தெரியல. அரசாங்கங்கள் வெளியில விடாது. வெளியில விடும்போது நம்ம விரிவா பார்த்துக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விவகாரம் பின்னி பிணையப்படுது. அது இந்தியாவுக்கு அச்சுறுத்தல். அத முறியடிச்சுட்டோம் வெற்றிகரமா. அதுதான் இங்க முக்கியமான விவகாரம். ரொம்ப திறமையா என்ஐஏ எல்லாரையும் பிடிச்சுட்டோம். முறியடிச்சுட்டோம். இப்ப எல்லாரும் கஸ்டடியில் தான் இருக்கார்கள். விசாரணையில பல விஷயங்கள் வெளியில வரும். இவர்களெல்லாம் எப்படி விசாரிக்கணுங்கிறது ஏஜென்சிகளுக்கு தெரியும். விசாரணையில பல விஷயங்கள வெளியில எடுத்துருவார்கள். அதே சமயம் இன்னொரு விவகாரமும் பஸ்ட் ஆகுது. டெல்லி போன்ற நகரங்கள், மும்பை போன்ற நகரங்கள்ல பிரைம் லொகேஷன்கள்ல பாகிஸ்தான் உளவாளிகள் கேமராவ ஆப்பரேட் பண்றார்கள். அதாவது சிசிடிவி கேமரா ஒரு இடத்துல இருக்குன்னா, பில்டிங் ஓனர் வைப்பார்கள். அத தாண்டி கவர்ன்மெண்ட் வைக்கும். ஆனா, இவனுங்களே கவர்ன்மெண்ட் மாரி வச்சு முக்கியமான இடங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்கார்கள். அது இப்ப உளவுத்துறை கண்டுபிடிச்சிருச்சு. உளவுத்துறை கண்டுபிடிச்சது மட்டும் கிடையாது. நேஷனல் லெவல்ல இப்ப ஆடிட்டையும் அலௌன்ஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமாச்சாரம் நேத்து, இன்னைக்கு இல்ல. கொஞ்ச நாட்களாவே ஓடிக்கிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட உளவுத்துறை கை இருக்கு. எது? சிசிடிவி விவகாரத்துல. ஒரு பக்கம் வாடகை ராணுவம் இந்திய எல்லைகள்ல சுத்தி வருது. அதாவது வாடகை ராணுவத்தை சேர்ந்த ஹெட் இந்திய எல்லைகள்ல பயிற்சி குடுக்கலாமான்னு சுத்தி வரான். ஒரு பக்கம் சிசிடிவி வச்சு மானிட்டர் பண்றாய்ங்க. இப்பதான் அலி கமேனி அவர்கள எப்படி போட்டு தள்ளணும் அப்டின்னா, அங்க உள்ள ரோட்ல உள்ள சிசிடிவியோட பேட்டர்ன்ஸ வச்சு தான் இவர் இங்க வராரு அப்படிங்கிறத தீர்மானிச்சோம் அப்படிங்கிற தகவல்லாம் இஸ்ரேல்ல இருந்து கசிய விடப்பட்டுச்சு. இல்ல வெளியிட்டார்களா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனா அந்த தகவல்லாம் வருது. சிசிடிவி வச்சும் தலைவர்களோட மூவ்மெண்ட்ட நம்மனால கேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல அவனுங்க சிசிடிவிய ஹேக் பண்ணாய்ங்க. இவனுங்க சிசிடிவியே வச்சிருக்காய்ங்க. கேமராவே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காய்ங்க. இப்பதான் அரசாங்கங்கள் இந்தியா முழுக்க சர்வேலன்ஸ்ல உள்ள கேமராவ பூரா ஆடிட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. ஆடிட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பெரிய அளவு அந்த கேமரால இருக்கக்கூடிய பக்கை நம்ம பஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாரி பிசிக்கலா எல்லைகள்ல ஒரு பிரைவேட் ராணுவம் தன்னோட பிரசன்ஸ இன்கிரீஸ் பண்ணக்கூடிய அந்த விவகாரத்தை நம்ம இப்ப பிடிச்சு பஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரே காலகட்டத்துல 2 வெவ்வேறு ஆட்கள். பாகிஸ்தான் தனியா செயல்பட்டிருக்கலாம். இந்த பக்கம் அமெரிக்கா தனியா செயல்பட்டிருக்கலாம். நம்ம கூட டார்கெட்டா இருந்திருக்க மாட்டோம். சீனா டார்கெட்டா இருந்திருப்பான். இருந்தாலும் இந்த இடத்துல எதுனாலும் சரி, இந்திய மண்ணுல, இந்திய அரசாங்கத்துக்கு தெரியாம எந்த ஒரு நாடு, பக்கத்திலேயே இருக்கிற தற்கூரி பாகிஸ்தானா இருக்கட்டும், அவன் நாடே இல்ல, தீவிரவாத கூட்டம். உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய அமெரிக்காவா இருக்கட்டும், அவன் ஒரு நாடு இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அண்ணன் தான், அமெரிக்கா தான், கெத்து தான், வல்லரசு தான், என் மானே, தேனே, பொன்மானே எத வேணாலும் போட்டுக்க. ஆனா எங்ககிட்ட வாலாட்டாத. உடனடியாக பிடிச்சு பேச்சுவார்த்தையில கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுருவோம். ஜாக்கிரதை அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் எடுத்து காட்டுது. உலகம் ஒரு முழு யுத்தத்துக்குள்ள போய்க்கிட்டு இருக்கு. அதுல எந்த நாடும் தப்பிக்க முடியாது. ஸ்மார்ட்டா இருக்கிற நாடு அந்த யுத்தத்துல வெற்றி பெறலாம். அவ்வளவுதான். யுத்தத்தை தவிர்த்துட்டு நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு காலங்காலமா ஒரு ட்ராக்க உருவாக்கி வச்சிருக்கணும். அந்த ட்ராக்க சுவிட்சர்லாந்து மட்டும்தான் உருவாக்கியிருக்கான் உலகத்துல. வேற எந்த பயல்ட்டையும் இல்ல. சார் அதே மாரி ட்ராக்க நானும் உருவாக்கிறேன் சார் அப்படின்னு கஷ்டப்பட்டு துபாய் பில்ட் ஆச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் சிதைஞ்சிருச்சு. அந்த ட்ராக்குக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த ட்ராக்க அங்க ஓட விட்டுருக்க ஒரே காரணம், அந்த நிலப்பரப்பு. உன் நிலப்பரப்புக்கு அப்படி ஒரு விஷயமே இல்ல. அதனால நீ அத அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சாதிப்பேன் அப்படின்னு கேட்டா, நாங்க உங்கள சோதிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்ப நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது தனி கத. ஆனா, அப்ப மத்த எல்லா நாடுகளுக்கும் யுத்தத்த சந்திக்கணும். ஆனா, ஸ்மார்ட்டா சந்திச்சு கொடிய பறக்க விடணும். அதுல இந்தியா ஃபர்ஸ்ட்டா இருக்கும். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, இதான் எதார்த்தமான உண்மை.